ஒரு பிச்சைக்காரர் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு முன்பாக பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஆலயத்திற்கு வரக்கூடிய பல கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் ஒவ்வொரு நாளும் அந்த இறந்து உண்ணக்கூடிய அந்த பிச்சைக்காரருக்கு தன்னால் இயன்ற உதவியை ஒவ்வொரு நாளும் செய்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் திடீரென்று அவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவருடைய கரத்தை அவர் பிடித்து கொண்டு, நீங்கள் இயேசுவா என்று கேட்டார். அப்பொழுது அவர், ஏன் இந்த வார்த்தையை நீ சொல்கிறாய், என்னை பார்த்து இயேசுவா என்று ஏன் சொல்கிறாய் என்று கேட்டபோது, இயேசு மட்டும்தான் இப்படி செய்ய முடியும், இயேசுவால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று அந்த இறந்து உண்ணக்கூடிய பிச்சைக்காரர் அந்த மனிதரிடத்தில் சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இந்த மழைப்பொழிவு என்பது உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கவர்ந்த ஒன்று. குறிப்பாக நமது இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடிய நமது தேசத்தினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அகிம்சை வழியில் விடுதலையை இந்த சுதந்திர போராட்ட அந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கு அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது, உத்வேகத்தை கொடுத்தது இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த மழைப்பொழிவு தான். பல உலக தலைவர்களை கவர்ந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த இந்த மழைப்பொழிவு பகுதி. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்வியல் சிந்தனைகளை உள்ளடக்கியது. ஒரு மனிதன் மாமனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த இந்த மழைப்பொழிவை ஒருவன் கடைபிடிக்கின்ற பொழுது கண்டிப்பாக புனிதனாகவும் மாமனிதனாக மாற முடியும் என்பதைத்தான் இந்த மழைப்பொழிவு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே நாம் அனைவரும் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசுவாக மாற வேண்டும். அந்த இயேசுவாக மாறுவதற்கு இந்த மழைப்பொழிவை நாம் கடைபிடிக்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இந்த மழைப்பொழிவை நாம் கடைபிடிப்போம். இயேசுவாக நடமாடும் இயேசுவாக இந்த சமுதாயத்தில் வலம் வருவோம். ஆம்.